இருதய நோயாளிகளுக்கு மறு மாரடைப்பு வருவதை தடுப்பதற்கான ஆல்ட்ரியன் 2.0 அதிநவீன சோதனை கருவி நெல்லை அருணா கார்டியாக் கேர் மருத்துவமனையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. திருநெல்வேலி அருணா கார்டியாக் கேர் மருத்துவமனை இருதய சிகிச்சையில் தொடர்ந்து பல்வேறு அதிநவீன சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் அருணா கார்டியாக் கேர் மருத்துவமனையில் மாரடைப்பு ஏற்படும் நோயாளிகளுக்கு இரத்த அடைப்பு உள்ளிட்ட பல்வேறு நுணுக்கங்களை கண்டறியும் அதிநவீன கருவிகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. மாரடைப்பு ஏற்படும் நோயாளிகளுக்கு இரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டுள்ள இடம், கால் சிதியின் அளவு உள்ளிட்டவற்றை துல்லியமாக கண்டறியும் ஆல்ட்ரியன் 2.0 எனும் சோதனை கருவி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இந்த அதிநவீன கருவி மூலம் 10 முதல் 20 நிமிடங்களில் மாரடைப்பு குறித்த முழுமையான விவரங்களை அறிந்து ஆன்ஜியோ செய்து அடைப்பை சரி செய்வதற்காக எளிய முறையில் கருவி உருவாக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த அதிநவீன சோதனை கருவியால் இருதய நோயாளிகளுக்கு மாரடைப்பு வருவதை தடுக்க முடியும் என அருணா கார்டியாக் கேர் மருத்துவமனையின் நிறுவன தலைவரும் இருதய நோய் நிபுணருமான மருத்துவர் அருணாச்சலம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டிலே சென்னைக்கு அப்புறமா முதலில் நம்ம திருநெல்வேலியில தான் அல்ட்ரியான் 2.0 என்று சொல்லக்கூடிய லேட்டஸ்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனேபிள்டு. முந்தி அல்ட்ரியான் 1.0 இருந்தது நம்ம ஹாஸ்பிட்டலில். இப்போ 2.0ன்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனேபிள்டு சாஃப்ட்வேர் இந்த ஓசிடி வந்து ரெஸ்ட் ஆஃப் சென்னை ஃபஸ்ட்டு இன்ஸ்டலேஷன் இங்கே நம்ம அருணா கார்டியாக் கேரில் தான் பண்ணியிருக்கு. இதனுடைய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து மேனுவலாக கால்குலேட் பண்ணுவாங்க ரத்த குழாயுடைய நீளம், டயாமீட்டரு, உள்ள கால்சியம் படிஞ்சிருக்கா அதெல்லாம். அப்புறம் அல்ட்ரியான் 1.0 வந்து சாஃப்ட்வேரில் வந்து பிக் பண்ணோம். இப்போ அல்ட்ரியான் 2.0ங்கிறது நான் அந்த ரத்த குழாயில் எந்த இடத்துல அடைப்பு இருக்கோ அதே இது கட் செக்ஷனில் தெரியும், அது கீழே வந்து லூமினோகிராமில் தெரியும், மற்றும் அதனுடைய கால்சியம் இருந்தால் ரெட் கலரில் அது காட்டிடும் அந்த நம்மளுடைய ஆஞ்சியோகிராம்லேயே. ஸோ அந்த ஏரியா மட்டும் நம்ம நல்ல பலூனு இல்லாட்டி ரோட்டாபுலேட்டர், ஆர்பிட்டல் அத்ரெக்டமின் அந்த கால்சியத்தை நல்லா இது பண்ணக்கூடிய உடைச்சி விடக்கூடிய இதை வச்சு நம்ம பண்ணோன்னா ஸ்டென்ட் எக்ஸ்பேன்ஷன் நல்லா இருந்ததுன்னா லாங் டேர்மாக அவங்க ரிசல்ட்ஸ் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இருதய நோயாளிகளுக்கு, மாரடைப்பு வந்த நோயாளிகளுக்கு மறு மாரடைப்பு வருவதை தடுப்பதற்கும் ரொம்ப லாங் டேர்மாக ஸ்டென்ட்டிங் வந்து இப்போ ஸ்டென்ட் பண்ணோன்னா 10-15 வருஷம் பிரச்சனை இல்லாமல் இருப்பதற்கும் ப்ரெசிஷன் ஸ்டென்ட்டிங்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம் கார்டியாலஜியில். அதாவது நல்ல செம்மையாக அந்த ஸ்டென்ட்டிங் என்ற அந்த செயலை செய்வது.